நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே. சோதரிக்கிறோம் ராஜா, சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த பரிசுத்த நாள்ல மகிழ்ச்சி நாள்ல துதிக்கிறோம், வந்திருக்கிறோம் பிள்ளைங்களை ஆசீர்வாதிங்க ராஜா. பெரிய காரியம் பிள்ளைகளுக்கு செய்யப்படும் விடுபட்டு நன்றி செலுத்துறப்பா. நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்றே போவதில்லையே. நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடப்பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடப்பள்ளங்களை கடந்திடுவே, சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறுகாலி கனவுகளை என் துதிகளை உணர்த்திவிடும், சிறுகாலி கனவுகளை என் துதிகளை உணர்த்திவிடும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறின்றே, வாராலும் ஜெயமென்றே, மரணமே கூறின்றே, வாராலும் ஜெயமென்றே, எனக்கு ஜீவன் சாவருக்கு ஆதாயமே, இருந்து எனக்கு ஜீவன் சாவருக்கு ஆதாயமே. நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீ என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. உமக்கே மகிமை தருகிறோம், உம்மை நான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 அடிமையே நோக்கி பார்க்கிறே, அடிமையே நோக்கி பார்க்கிறே, உயர்த்தி
ஒரு கோடி சோத்திரமே ஒரு கோடி சோத்திரமே உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, உம்மையன்றி உலகில் வாழ்வேன், உமக்காக தினமும் போவேன், உம்மையன்றி உலகில் வாழ்வேன், உமக்காக தினமும் போவேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, இவ்வுலகில் துயரங்கள் துடைப்பதற்கு நீரெல்லாம் எனக்கு, இவ்வுலகில் துயரங்கள் துடைப்பதற்கு கண்ணின் மணி போல காத்துக்கொண்டே, கண்ணின் மணி போல காத்துக்கொண்டே, கருணைகளாலே உம்மை துதிப்பேன், கருணைகளாலே உம்மை துதிப்பேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, காலமெல்லாம் என்னை வழி நடத்தி, அழைத்திரை தொடாமல் காத்திடுவேன், காலமெல்லாம் என்னை வழி நடத்தி, அழைத்திரை தொடாமல் காத்திடுவேன், காலின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீர், காலின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீர், அழைத்தவர் நீரே, உண்மையுள்ளவர், அழைத்தவர் நீரே, உண்மையுள்ளவர், அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, துன்பங்கள் என்னை சூழ்ந்தபோது தூயவர் நீர் என்னை தேற்றினீரே, துன்பங்கள் என்னை சூழ்ந்தபோது தூயவர் நீர் என்னை தேற்றினீரே, எங்கள் பலவீனம் சுமந்து கொண்டீர், எங்கள் பலவீனம் சுமந்து கொண்டீர், பலவானாய் என்னை மாற்றினீர், பலவானாய் என்னை மாற்றினீர். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, உம்மையன்றி உலகில் யாரை காண்பேன், உமக்காய் தினமும் போவேன், உம்மையன்றி உலகில் யாரை காண்பேன், உமக்காய் தினமும் போவேன். Thank you, Lord. Hallelujah. எல்லாம் கற்பனை மூடி சிறுதை நாடுகிறார்கள் நம்ம மத்தியில் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்கள். கடந்த 8 மாதம் அளவும் தேவன் நம்மை எவ்வளவாய் பாதுகாத்து வந்தார், எவ்வளவாய் நம்மை போஷித்து வந்தார், நம்மை பராமரித்து வந்தார். ஒரு கண்ணின் மணி போல ஆண்டவர் 8 மாதம் அளவும் நீ தாங்கினார், நீங்கினார், சுமந்தார், தப்புவித்து 9ஆம் மாதத்துல காலை வேளையில
அந்த சமூகத்துல தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை பார்த்து எல்லா கண்களை மூடுங்க. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த காலை வேளையில நாம் வந்திருப்பது வெறுமையாய் கடந்து போவதற்காக அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபைக்காக இந்த புதிய மாதத்துல வந்திருக்கிறோம். ஒரு நிறைவுக்காக நம்ம காலை வேளையில வந்திருக்கிறோம். எல்லா வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமை. கொஞ்ச நேரம் நீங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறீங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, என் முழு ஆத்துமாவோடு என் முழு இருதயத்தோடு தேவனிடத்துல அன்பு கூறும்படியாக உன் இருதயங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, எல்லா கண்களை மூடி உன் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உன் இருதயங்களை ஆண்டவருக்கு முன்பாக திருப்புங்க. ஓ மகிமை ஒரு பாடலாக அல்ல, அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ வாருமே, நீ வேண்டுமே, நீ போதுமே. ஆவியானவரே, நீ வாருமே, நீ வேண்டுமே, நீ போதுமே. ஆவியானவரே, எல்லா வாயிலும் திறந்து நிறைவு தோன்றான். அவரை வாயில திறந்து, நிறைவே நீ வாழும் அப்பா, நிறைவே நீ வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படியாக இந்த புதிய மாதத்துல ஆவியானவரை நோக்கி ஒரு மகிமையின் பிரசனத்தோடு, ஒரு அபிஷேகத்தோடு, ஒரு ஆராதனை நிறைவோடு பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, நிறைவே நீ பாடுமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ பாடுமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வாழ்வெளியாகுமே. எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், பாழானது பயனிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே. நீ வந்தால்
மாற்றுகிற தேவனுடைய கரம் சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. அவரால் எல்லாம் சாத்தியம். அவரால் எல்லாம் வாழ்க்கையில வாங்கப்பா. சாத்தியமாகுமே. நிறைவே நீ காணுமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே வாழ்த்துமே. நீ காணுமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ காணுமே. வாழ்த்துகிறது. கரங்களை தட்டி நிறைவுள்ள ஆவியானவர் மத்தியிலே கலந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே காணப்படுகிற நம் சரீரத்திலே காணப்படுகிற எல்லா புதிர்வுகளை நீக்குகிற ஆண்டவர். ஓ மகிமையின் ஆண்டவர், மகத்துவம் உள்ள தேவன், மகிமையின் நம்பிக்கையாக நம் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறாரு. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கமே அவருக்காக வாழும்படியாக, அவருக்காக வாழும்படியாக. இந்த கால வேளையிலே நீ வந்திருப்பாயானால் அவருக்காக, அவருக்காக என்னுடைய பிள்ளைகளே. ஓ ராதா நாம சந்தரபா கடந்து வந்த மாதங்களை நாம் பிரித்து பார்ப்போம் என்றால் எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனாலும் தேவன் இந்த மாதத்திலேயும் உன்னை நன்மையால் நிரப்பி வந்திருக்கிறார் அல்லவா. திருமையினால் என்னை முடிசூட்டி வந்திருக்கிறார் அல்லவா. அந்த அன்புள்ள ஆண்டவரை ஓ மகிமை 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 பாடங்களை உணர்ந்து நம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி இதயத்தின் ஆழத்திலிருந்து என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் கிழியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன்.
முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிக்கிறீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்யும் என்னை மீண்டும் நடத்த வைத்தீர் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிக்கிறீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்யும் என்னை மீண்டும் நடத்த வைத்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் ஆவியற்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்து கொண்டீரே என்னையும் உம்மோடு சேர்த்து கொண்டு நீ எனக்காக மீண்டும் வருவீரே ஆவியற்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்து கொண்டீரே என்னையும் உம்மோடு சேர்த்து கொண்டு நீ எனக்காக மீண்டும் வருவீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் உம்மாலே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மாலே ஆராதிப்பேன் 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 உம்மாலே இவர்கள் என் துதியை சொல்லும்படியாக என்றால் துதித்தலை அவருக்கு இன்பமாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. எல்லா காலை வெளியில அவரை மகிழ்ச்சிக்குள்ளதாக இருக்கையை திறந்து ஆண்டவரை நோக்கி அவருடைய அவருடைய இப்பொழுது மாற்றமல்ல, தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அவருடைய தயவு வாழ்க்கையில இருக்கிறது என்னுடைய பிள்ளையே. அதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அதற்காக தான் காலையில பல விளைவுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம இந்த மாதத்துல வந்திருப்பது எதற்காக? தேவனுடைய தயவுக்காக, அவருடைய இறக்கங்களுக்காக, அவருடைய சிறுமைக்காக. எல்லா கண்களை மூடி ஹalleluya hallelujah hallelujah hallelujah.
என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை நோக்கி இயேசுவை பார்த்து இந்த பாடலாக அல்ல, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதுதான், நம்முடைய வாழ்க்கையில இருப்பதுதான் என்னுடைய பிள்ளையே. அதை நாம் உணர்ந்து இயேசுவை பார்த்து பாடும் பொழுது, அவரை பார்த்து நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் புதிய செய்வதாக இருக்கிறாரு. எல்லாம் கொஞ்ச நேரம் இருதயங்களை ஆண்டவருக்கு முன்பாக தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. இயேசுவை பார்த்து தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாதபட்ச பார்க்காத தயவு, வைத்த தயவு, பாரபட்ச பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைத்த தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவாய் பிறந்து என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலையை நிமிர வாழ செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் அதை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் அதை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. என்னை குறிப்பாக எரிய பத்து சோழி நம்புகள், திசை மாறி பாத செய்த தயவு பெரியது. என்னை குறிப்பாக எரிய பத்து சோழி நம்புகள், திசை மாறி பாத செய்த தயவு பெரியது. ஒரு வழி தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியது. ஒரு வழி தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியது. என் தயவின் பாடல் ஜீவன் உள்ளதே, இந்த தயவின் பாடல் ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்குதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அவிழ்ந்து போனது, என் பிள்ளை மட்டும் பத்திரமாய் மறையில் நின்றது. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அவிழ்ந்து போனது, என் பிள்ளை மட்டும் பத்திரமாய் மறையில் நின்றது. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கள்ள தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் மனம் உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கள்ள தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் மனம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர
தலைமுறைகள் காட்டி நிற்கும் தயவு என் தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. எல்லாம் வாயில திறந்து தங்க நோவாவுடைய படகு முழுகி போகும் என்று நினைத்த அங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்கும் மதமாக ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஆண்டவர் நிறுத்தியது போல நம்முடைய வாழ்க்கையும் ஒழுகி போகும் என்று அநேகர் எதிர்பார்க்கலாம். ஆனால் அநேகர் ஏறெடுத்து பார்க்கும் மதமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். உயர உயர ஆண்டவர் நம்மை எடுத்து நிறுத்தும்படியாக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறாரு. எல்லா விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணி இந்த வார்த்தையில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலுமா? எல்லா வாயில திறந்து சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது என் பேரை மட்டும் தந்திரமாய் மலையில் நின்றது. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது என் பேரை மட்டும் தந்திரமாய் மலையில் நின்றது. மூழ்குமென்று எதிர்பார்த்த கண்கள் தோன்றது ஏறெடுத்து பார்க்கும் கண்ணம் உயர்த்தி வைத்தது. மூழ்குமென்று எதிர்பார்த்த கண்கள் தோன்றது ஏறெடுத்து பார்க்கும் கண்ணம் உயர்த்தி வைத்தது. என்னை உயர உயர கொண்டு செல்லுவே உங்க தயவு பெரியவே உங்க தயவு சிறந்தவே உங்க தயவு என்னை செய்தது பாதுகாக்குவே. உங்க தயவு பெரியவே உங்க தயவு சிறந்தவே உங்க தயவு என்னை செய்தது பாதுகாக்குவே. ஒரு சேலவில்லை தலைமுறையாய் பாதுகாக்குவே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு எளியவனை உயர்த்தி வைத்த தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு எளியவனை உயர்த்தி வைத்த தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என் தலைநிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. சில ஜனங்கள் 8 மாதங்கள் 9வது மாதத்தை செய்த எல்லா உபகாரங்களும் ஒரு நாள் பிறப்பதையே நீ அறியாயே இத்தனை காலங்கள் கன்னிமணி போல காத்து நடத்திருக்கிற ஜீவனை கொடுத்திருக்கிற பராமரித்திருக்கிற போட்டித்திருக்கிற பாதுகாப்பு செய்த எல்லா நன்மைகளுக்காக மாதத்தினை அந்த எங்கள் நடைகள் எங்களாலே ஆகவில்லை. எங்களை நடத்தக்கூடிய தெய்வம் இந்த மாதமும் அவர் நடத்தினார் நம்ம செம்மையான அவர் நடத்தினார் நம்ம சமாதான
நாம் நடத்தின நம்மை ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நடத்துவதற்காக நன்றி மகிமையின் ராஜாவை இந்த நாளிலும் கூட எங்கள் தயவுக்காக நன்றி. எங்கள் தேசத்தையும் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் தொடர்புடையாக எங்களை வழிநடத்த முடியாது. அதுவே ஏராளமான மரண செய்திகளுக்கு அகால மரணம் ஆண்டவரே இயற்கை சூழ்நிலைகளால் உண்டாகிறது. வெள்ளம் இப்படியாப்பட்ட நிலையில் குடும்பங்கள் தத்தளிக்கிறது. ஏராளமான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நிலச்சரிவுகள் என்ற பல நிலைகளிலே நாங்கள் ஆண்டவரின் செய்திகளிலே கேட்கிறோம், பார்க்கிறோம். உங்களுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை இது எங்களுக்கு நினைவூட்டுகிறபடினாலே ஒவ்வொரு ஜனங்களும் வருகைக்கு ஆயத்தப்பட ரட்சிக்கப்பட ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் உண்மை அண்டிப்பட கண்டறிய நடக்கிறது. ஆமென். எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கும்படியே திருவை செய்யும்படியாக ரட்சிக்கும்படியாக நன்றியை சபையை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பமாக கருத்தை கனப்படி சுகவாழ்வு இருக்கணும். எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். நன்றிகளுடன் புதிய குடும்பங்கள் கருத்தை தரணும். நல்ல விசாலமான இடம் நமக்கு வேணும். தேவன் அதை செய்ய சொந்தமாக கர்த்தன் சொல்லும்படியாக அவரால் கூட அந்த காரியம் கிடையாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நன்றி கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசாதார் அண்டைக்கும் போனார்கள். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை கூட விட்டது.
மூன்றாவது வசனமா 4வது வசனம் ரசிக்கிறாங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து என்னை பாராட்டுங்கள். சங்கீத தியானம் உற்சாகமாக கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். கர்த்தரை துதித்து கர்த்தரை துதிக்கும்படியாக தான் இந்த நாட்களில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனாலும் கூட என்னுடைய நாமத்தை துதிக்கும்படியாக என்னுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நமக்கு கொடுத்த இருக்கிறதுக்காய் நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம், கர்த்தரை சோதரிக்க ஒரு பிள்ளைகளாக காணப்படணும். நமக்கு தியானிக்க போது வார்த்தை பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஹல்லேலூயா. ஏன் நம்ம அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கணும்? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குறதுனால நமக்கு ஏதாவது கிடைக்க போதும், கிடைக்குமா கிடைக்கிறது? கிடைக்கும்ல. அவருடைய நாமத்தை என்ன பண்ணலாம்? பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை அதோடு கூட அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது வசனம் ஆரம்பிக்கும் போது கர்த்தரை துதித்து, ஹல்லேலூயா, துதிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதான ஒரு காரியம் வந்து அவங்களுக்குள்ளே வெளிப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. சங்கீதம் 104 சங்கீதம் 33 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். அவனுக்குள்ள ஒரு புதிக்கிற ஒரு அனுபவம் இருந்ததுனாலதான் என்ன பண்றாரு, உயிர் உள்ள வரைக்கும் நான் ஆண்டவரை குறித்து பாடுவேன் ஒரு வைரக்கமான ஒரு வார்த்தை ஒரு தேவ மனிதனாக நமக்கு இந்த இடத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஹல்லேலூயா. ஏன் நம்ம அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலி போல இருப்பானே. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. இப்ப புரியுதா ஏன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த எரேமியா சொல்றாரு. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, ஏன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கணும்? அந்த நாமம் என்ன பண்றாரு, ஆண்டவர் நமக்கு என்று கொடுத்து விட்டார். இப்ப அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது நம்முடைய தலை என்ன பண்றார், உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதே எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்ன பண்றோம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். ஏதோ நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி சொல்லணும், எல்லாமே தேவன் கொடுத்த ஒரு கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது.
எவ்வளவு ஒரு தாழ்மையாக சொல்கிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இறைமையா என்ன பண்ணாரு, முழுவதுமாக அறிந்திருந்தார். அதனாலதான் அந்த வார்த்தை அவர்களால் சொல்ல முடிஞ்சது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு, ஜனங்களை குறித்து சொல்றாரு, நம்மளை குறித்து தான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எவ்வளவு உரிமையோடு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம், அப்பா எனக்கு இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றையுமே நமக்காக கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவருடைய முகத்தை என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு நாளும் தேடி அவருடைய சமூகத்தை நம்ம தேடி ஓடி வருகிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படும் போது நிச்சயமாக தேவன் நம்மளை ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனம். 91:14. அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நான் முதலாவது சொல்லும்போது சொன்னேன், ஏன் அவனுடைய நாமத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதற்கான வசனம் தான் இது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தாவீதுக்கு நிறைவேற்றதா இல்லை, யோசேப்புக்கு நிறைவேற்றதா இல்லை. தேவன் யாருக்கு குறித்தாலோ அந்த காரியத்தை அது செய்யாம போனதில்லை. அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு கூட சங்கீதத்துல 105வது சங்கீதத்துல 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறவும் அவருடைய வசனம் அவனை அவருடைய வார்த்தை என்ன பண்றதில்லை, மாறுவதில்லை. அவர் சொன்னதுதான். அவர் சொன்ன காரியங்கள் இதுவரைக்கும் நடக்காம இருந்ததில்லை, இப்ப வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அவருடைய வார்த்தையோட வல்லங்கள் என்ன பண்ணுது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாவம் ஆக்கும்னு அந்த வசனத்துல முடிக்கிறாங்க. அவருடைய நாமத்தை எடுத்து நம்ம பிரஸ்தாவப்படுத்தணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடங்களை உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போதே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வந்து சேரும். தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுவோம், அதிகமாய் மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பிள்ளைகளாக சொல்லுகிற ஒரு ஜனங்களாக என்ன பண்ணுவோம், நாம் மாறணும். அப்பதான் வந்து இந்த வசனம் வந்து முழுமையாக நமக்குள்ள நிறைவேறும். தேவனுடைய நாமங்களை சொல்ல முடியாது, அவ்வளவு தேவனுடைய நாமங்கள் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாமங்களும் என்ன பண்ணுது, ஒரு வார்த்தையாக அல்ல, ஒரு பெயர்களாக அல்ல, எல்லாருடைய வார்த்தையும் என்ன பண்ணுது, ஜீவனமாக இருக்கிறது. அந்த வார்த்தை அனைவரை விடுவிக்கிற ஒரு காரியமாக செயல்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக பண்ணணும். நிச்சயமாக இனி வருகிற நாட்கள் நம்மளை மாற்றி கொள்ளணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், அனைவருக்கு சொல்லுகிற ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தரணும் என்ன பண்ணுவாங்க நாம் கேட்கணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். இது அப்போஸ்தலர் பவுலுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு என்ன பண்றது, பவுல் என்ன பண்றாரு, இப்போ அவருக்கு ஒரு சுகம் கிடைச்ச உடனே இவர்தான் மெய்யான தேவன் என்று அவர் அறிந்து கொண்ட உடனே என்ன பண்றாரு, சும்மா இல்லை. அந்த எப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தாமதமின்றி உடனே அந்த அற்புதம் அவர் பெற்ற உடனே என்ன பண்றாரு, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே
பிரசங்கிக்க போயிருந்தார் என்று நம்முடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. எவ்வளவு ஒரு வேகமாக என்ன பண்றார் செயல்படுகிறது அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா கிறிஸ்தவ ஜனங்களை ஒடுக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல அதிகாரம் உடையவராக தான் அந்த இடத்துல என்ன பண்றாரு சவுல் வந்து நடத்த வராது. ஆனா அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாரு தேவன் தொட்டு அந்த பொருட்களின் விடுதலைகளோடு தேவனை உயர்த்தும்படியான திருப்பங்களை அநேகரை ரட்சிப்பின் பாதைகளை நடத்தும்படியான திருப்பங்களை அந்த பவுலின் மூலமாக செய்யப்பட போகிறேன் என்று அனனியாசுக்கு தரிசிக்க என்ன பண்ணார் சொல்லியிருக்கிறார். அதே போல அந்த வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க ஒரு மகனாக என்ன பண்றாரு பவுலை உயர்த்தினார். இன்னைக்கு அவருடைய திருப்பங்கள் அநேகமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் என்ன பண்றது தியானிக்கிறோம். அவ்வளவு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையாக தேவன் அவருக்கு கொடுத்த ஞானத்திற்காக நம்ம அதிகமாய் தன்னுடைய நாமத்தை உயர்த்தி நாம் அதிகமாக தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பரிசுத்தப்படுத்துங்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை காணப்படும்படியாக தேவன் உதவி செய்வார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வைப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை துதித்து நாமத்தை துதி தேவனுடைய வல்லமையை வாழ்க்கையில் துதி தேவனின் பட்சத்திலே இருக்கிறார் என்ற நம்பிக்கையை வாழ்க்கையில் அதிகமாக வளர துதி தேவன் எனக்கு சகாய மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு தைரியத்தையும் வாழக்கூடிய உலகத்தில் ஒரு சவால் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய பலத்தையும் கொடுக்கப்பட வேண்டுமானால் துதி வாழ்க்கையில் துதியினுடைய சத்தம் விசுவாசத்தை பெருகும். நீ அந்த தேவ பலத்தோடு கூட அவருடைய நாமத்தை என்ன பண்ண தெரிந்து கொண்ட நோக்கம் சங்கீத தியானத்திற்காக நன்றி இறுக்கமான இறுக்கம் சீக்கிரம் வந்து ஆண்டவருடைய நாம் தேவன் தாமே 8 நாளும் கம்மி பண்ணி போட்டு பாதுகாத்து இந்த 9ஆம் மாதத்தில் முதல் வாரத்தில் தேவ ஸ்தாபனத்துக்கு செலுத்த தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி பாதுகாத்துக் கொண்டார். என்னுடைய வேலைகளையும் என்னுடைய காரியங்களையும் கத்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் பலவீன நேரத்தில் பலமாய் கத்தர் ஒவ்வொரு நாளும் எடுத்து பாதுகாத்து அதுக்காக நன்றி செலுத்துறேன். என்னோட குழந்தையும் கத்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அதுக்காக நன்றி செலுத்துறேன். என்னோட மெட்டர்னிட்டி லீவ் வந்து 6 months தான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா வந்து என்னோட பேமெண்ட் முடிச்சுட்டு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. முதல் ஜெபத்தோடு கூட நான் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சம்பளத்தோடு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தது தேவனுக்கு நன்றி செலுத்தேன். கத்தர் தாமே திரும்ப ஒவ்வொரு நாள் ஆசீர்வதிப்பார். தூக்கிப்படுத்தி கத்தர் ஒவ்வொரு நாள் வலிமையை பாதுகாத்தார். என்னுடைய ஜெபத்தை எல்லாவற்றையும் கத்தர் ஒவ்வொரு நாளும் கேட்டு அதுபடி வழிநடத்தி வருகிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தேன். தேவன் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மாற்றமல்ல, அவங்களுக்கு செய்த ஒரு அற்புதம் எனக்கும் செய்வார் என்ற விசுவாசத்தை வளர்வதற்கு சோதரன் தேவன் தாமே கடந்த 8 மாதம் நடத்தி வந்தார். ஒவ்வொரு மாசங்களை கொடுத்து என்னை நடத்தி வந்தார். கடந்த மாதத்துல கூட நான் வந்து மேல சேர் போட்டு மேல ஏறி ஏதோ எடுத்துட்டு உடனே சேர் தாண்டி கீழே விழுந்துட்டேன். பின்னாடி வந்து பகிட்டி மேல விழுந்த தலை அடிபடாதபடியே பகிட்டி விழுந்து பகிட்டி உடஞ்சிருச்சு. தேவன் தாமே என்னை பாதுகாத்து வந்தார்.
இம்மட்டுமாக கடந்த மாதத்தில் அநேக நேரங்களில் அநேக சோழர்கள் கலிகங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவன் நடத்தி வந்தார். ஊழிக்காரை நடத்தி வந்தார். தேவன் தாமே கடந்த மாதத்தில் 1ஆம் தேதி அப்பா தகப்பனை வண்டி எடுத்த தேவன் பிரிவை செய்தார். இம்மட்டுமாக பாதுகாத்து நடத்தி வந்தார். போகையில வருகிற தேவனை காலம் எங்களோடு வழி நடத்தினேன். ஊழிக்காருக்கு அடிக்கடி அநேக நடைகள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் நீக்கி கொண்டு தேவன் பலப்படுத்தி இந்த நாளில் 9ஆம் மாதம் சமூகத்தில தேவன் கொண்டு வந்திருக்கார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறேன். பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே கடந்த 8 மாதம் அளவும் ஒரு தாயை போல காட்சி தேற்றியை நீ பாதுகாத்து வந்தார், நீ சுமந்து வந்தார். எவ்வளவு தேவைகள் மத்தியில ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருந்து இவரை நடத்தி வருகிறாரு. கொடுத்த மழையிலே சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் சுகத்தை கடந்து போக சிலுவை தந்தார். படிக்கத்தக்க ஞானத்தை கொடுத்தார். உணவு விளையாட்டு நிமித்தவர்கள் கீழே விழுந்தாலும் தேவன் தாமே எந்த ஒரு தீங்கு அணுகாத படிக்கு தேவனுடைய பதம் பிள்ளைகளோடு கூட பாதுகாத்து நல்லதாக நன்றி செலுத்துகிறேன். அம்மாவுடைய வேதஸ்தனத்தை தேவனுடைய காலம் இருந்து எவ்வளவு தூரம் கடந்து போனாலும் வேகமா போனாலும் தேவனுடைய பாதுகாப்பு முன்னும் பின்னும் அவரோடு கூட இருந்து தேவன் தாமே பாதுகாத்து வந்தார். அதற்காக நான் அதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு அநேக பலவீனங்கள் கடந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் கொண்டு உடம்ப முடியாது. காலையில எழுந்துக்கும் போது அப்படியே தான் இருக்கும். நைட்டு ஒரு 7-8 மணிக்குள்ள திருப்பி அதே மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் வேண்டிய வார்த்தைகளை நான் கொண்டு அதுவே நீதான் என்னுடைய பலவீனத்தை எல்லாவற்றையும் நீ சிறுகையில சுமதித்து நீ நான் பலவீனம் நல்ல நீ பலவானாய் மாற்றுகிறவன் நீர் என்கிற வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கை பண்ணுகிறேன். கட்டாயமாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட பலவீனத்துல முற்றிலுமாய் விடுதலையாக்கி பரிபூர்ண சுகத்தினால ஆண்டவர் என்னை நடத்துவார். அதற்காக நான் ஆண்டவருக்கு கொண்டாடி நன்றி செலுத்துகிறேன். தெய்வம் தாமே ஆசீர்வதித்து வருகிறார். அநேக பலவீனங்கள் இருவருக்கும் இருந்தாலும் தேவனுடைய திரும்ப உங்களோடு வருகிறது. ஊழியத்தின் பாதைகளில் எல்லாம் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி வருகிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். எங்க தாய் கூட அநேக இடத்துல இன்டர்வியூ கூட சொன்னாங்க. இன்டர்வியூ அடிக்கடி அவங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவத்தை செய்யறதோ வரல. ஆனாலும் தேவனுடைய பாதுகாப்பு அவங்க கூட இருக்கிறது. தேவனுடைய திரும்ப அவங்க கூட இருக்கிறது. அதனால்தான் தேவன் தாமே எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே இந்த நாட்களிலும் ஒரு மதத்துல தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய குடும்பமாய் கொண்டு வந்த மகாவுடைய இறக்குங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சாட்சியக்காக தேவன் ஆசீர்வதிக்காக இருப்பார். 8 மாதம் பாதுகாத்து இந்த 9ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியோட சமூகத்தில் ஒருபடியாக விடுதலை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறது என்றால் இந்த 3 மாதத்தை பார்த்தவர்கள் இந்த நாளையை இல்லாமல் போயிருக்காங்க. எத்தனையோ பேர் நம்மளை இந்நாள் வரைக்கும் தேவன் தாமே கொடுக்கிறார். காத்து ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சுகப்பிள்ள ஜீவனை கொடுக்கிறார். பிள்ளைகளை தேவன் பாதுகாத்தார். கண்ணனாலே தேவன் பாதுகாத்து ஏதோ ஒரு தீங்கும் இல்லாதவரைக்கும் நாசம் தேவன் பாதுகாத்து வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். எண்ணி முடியாத காரியங்களை அற்புதமாக ஒவ்வொரு நாளையும் வருகிறார் தேவன். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். என் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும் பொழுது ஒருவரோட மரம் இருந்து ஒவ்வொரு கல்வியும் படிக்கும் பொழுது தேவன் ஞானத்தையும் ஞாபகத்தை கொடுத்து ஒவ்வொரு தேர்வுகளை எழுத தேவன் திரும்ப செய்கிறார். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். விசாரணை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நடத்தி வந்த எல்லா பெரிகள் நன்றி செலுத்துகிறேன். அந்த நாடு முழுவதும் கர்த்தர் மணி போல பாதுகாத்து குடும்பத்தை பாதுகாத்து பிள்ளைகளை பாதுகாத்து எங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி எங்களை நடத்தினை குறிப்பை நன்றி செலுத்துகிறேன். அந்த மாதிரிதான் ஒரு பலவீனம் தான். அந்த பலவீனத்திலும் கர்த்தர் பலனாய் இருந்து எங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி. ஏராளமான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நேற்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே எடுப்போம் அந்த
ஆனா அதிகமான நேர்த்தி தேவனுடைய வார்த்தை செய்தியாக எடுக்கிறதுக்கு நிறைய நைட்டு கூட ரொம்ப வெளியா காலையில் எழுந்து விருதுகளுக்கு தண்ணி காலையிலலாம் எனக்கு வேலை ஜபத்தை கேட்ட கடன் தந்திருக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டு என்னை நடத்துகிறார் என்பதற்கு நான் அறிவிப்பு நாளைய தினத்துல அமாவாசை சாயங்காலம் 5:30 மணியிலிருந்து 7 நேரத்துக்கு சாதாரணமா கடந்து பெரிய மாற்றங்களை விடுதலையை வாழ்க்கையில கொண்டு வரும். மாற்றம் அல்ல, மற்றவங்களுக்கு திறக்கிற நிற்கக்கூடிய ஒரு வாக்கியத்தையும் இந்த ஜபம் பங்கெடுக்க ஒரு காரியம் நினைச்சு பூலோக வாழ்க்கையில பரலோகத்துல வாழ்வதற்கு வேண்டிய நன்மைகளை நீங்க தான் புரிந்து இந்த பூமியின் வாழ்க்கையில என் ஜீவன் போய்விடுமானால் தேவனுக்காக நான் செய்ய வேண்டிய காரியம் நான் என்ன ஓடி சம்பாதிச்சாலும் ஓடி ஏதாவது சேர்த்தாலும் எதையுமே நான் என்ன பண்ண முடியாது, முடியாது. எதுவுமே எனக்கு நிலம் வந்து கிடையாது. எனக்கு நிலையா இருக்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு சபையின் ஆராதனைகள், ஊழியர்கள், ஜபங்கள், உபவாச கூட்டங்கள், இதுல வந்து வேலை பணம் ஒரு வருமானம் நஷ்டப்படலாம். பல மடங்கு கருத்து ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பங்குங்க கர்த்தர் முறை அதிகமாக மணி நேரம் 3 மணி நேரம் கூட அதிகம் 11 மணிக்கு வர 1 மணிக்கு சரியா அதுவும் 2 மணி நேரம் தான் நடக்குது. இதெல்லாம் பங்கெடுத்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜப குறிப்பு இருக்குமானால் அது சொல்லுங்க. நல்லதாக இருக்கும். வாழ்க்கைக்கு பெரிய காரியங்கள் செய்வார். என மனதில் வச்சுக்க வராத நம்ம வாக்கு தத்துவத்தை கூட இன்னைக்கு ஆராதனை வாக்கு தத்துவம் பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே நம்ம காணிக்கையில எப்பவுமே மாசம் நம்ம தான் ஒரு தேடி காணிக்க பையன் வராது. காணிக்க பையன் தேடி நம்ம தான் ரெண்டாவது பாருங்க, 8 மாதம் நடத்திருக்கிற 2 காரியம் வளர்த்ததற்கு ஆராதனை, சபையில நடக்கக்கூடிய பரிசுத்த ஆராதனை, உங்களுடைய காணிக்கைகளை தாராளமா செய்யுங்க. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், தயவா அப்பா எடுத்துக்காதீங்க. பெரிய நோட்டு எல்லா நோட்டு இதெல்லாம் போட்டு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இல்லைன்னா பரவாயில்ல, காணிக்கே போடலன்னா பரவாயில்ல, எழுதும்போது நிறைய போடும். எல்லா நோட்டு கிழிஞ்சு போன நோட்டை அதை எடுத்தோம்னா கடையில் திருப்பி அது என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். ரெண்டாவது இன்னொரு ஆலோசனை உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகளுக்கு காணிக்கை நீங்க கொடுக்க நினைச்சீங்கன்னா வீட்டிலேயே ஜபம் பண்ணி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் வரும்போது ஜபம் பண்ணி ஆண்டவர் நீ கொடுக்கும்போது உன்னை பல நிலையில உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிற வார்த்தையை அவன் காதல் கொடுத்து அவனுக்கு கொடுங்க. ஏன்னா அது அவனுக்கு நீ பொருளாதாரங்கள் தேவைன்னா விதைப்பு இல்லாம அறுப்பு கிடையாது.
பாருங்க, அந்நிய நெருக்கடியில் அந்நியர்களுடைய நம்ம எதுவுமே கேட்டதில்லை. எதுவுமே வட்டி பாருங்க, எனக்கு ஏராளமான ஜனங்கள் தெரியும். யார் இடத்திலையும் போய் எதிராக ரசிக்கப்படாத ஆட்கள் கிட்ட நான் ஒரு 5 ரூபாய் கூட கேட்டேன். ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் கூட நான் கேட்கிறேன். கொடுத்தா நீங்க நடத்துனீங்கன்னு இதையும் வச்சுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் வாங்குறேன்னு தவிர நான் இப்படி ஊழியம் பண்றேன், நான் இதை செய்யறேன், நான் கேட்கறதுல ரொம்ப நெருக்கமா யாராவது இருப்பாங்கன்னா ஒரு சிலருக்கு நான் கேட்டு இருக்கிறேன். இந்த காரியங்களில் நீங்க உற்சாகமா ஆண்டவருக்கு போகும்போது நம்மளுடைய ஹல்லேலூயா. I
Hallelujah.